ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி என்னென்ன ரெயின் லில்லி பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 1-2 நியூ வெரைட்டி ரெயின் லில்லி பூத்துருக்கு. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கே இருக்க கிளாசிக் ரோஸ். கிளாசிக் ரோஸ் நேற்று ஒன்று பூத்துருந்துச்சு, இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு. கிளாசிக் ரோஸ் எப்பயுமே அவைலபிளாக இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. வெளிச்சத்தில் காட்டுறேன் பாருங்க. வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது, காற்றும் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பிங்க் பிரக்கேடு, இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு, மல்டிபெட்டல் வெரைட்டி. இது வந்து ஆப்ரிகாட் கிங், இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு. அப்புறம் இது நம்மளோட மிஸ் ரூபி, என்னோட ஃபேவரட் ஒன்று மிஸ் ரூபி. சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மக்மா, நல்ல ஒரு ரெட் வெரைட்டி, க்யூட்டாக இருக்கும் பூ. மக்மா இதோட பேர். அடுத்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பெட்டல்ஸ் உள்ள ஃபெடிலிட்டி சாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர், இன்றைக்கி வந்து 4 ப்ளூம் ஆகிருக்கு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 2 ஒரு வரிசைக்கு 2. பாருங்க, ப்ரைட் ஆஃப் சிங்கப்பூர் சூப்பராக இருக்கு. இங்கே ஒரு மல்டிபெட்டல் வெரைட்டி பூத்துருக்கு. இதோட பேர் பார்த்திங்கன்னா பரடி. சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பூவு பரடி. அப்படியே இந்த லைனில் பார்த்திங்கன்னா நம்மளோட லெமன் கார்ட்ஸ், நேற்று பூத்திருந்த பூவு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 2 நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷு பூவாக மெயின்டைன் ஆகுது. 3 லேயர் தெரியுது உங்களுக்கு, 3 லேயர், அவ்வளோ அழகாக இருக்குது. இன்றைக்கி ஒரு மிஸ் ஆலிவ் ஒன்று பூத்துருக்கு. அப்புறம் ஃப்ளோராலவும் இன்றைக்கி ப்ளூமானதான், நான் தான் காலையில் மொட்டை ஓப்பன் பண்ணி விட்டேன் பாருங்கள். அடுத்தடுத்து இது ஃபஸ்ட்டே பூ, இது 2ம், இது நேற்று பூத்தது, இது இன்றைக்கி பூத்த ஃப்ளோராலவ். சூப்பராக இருக்குது. அப்புறம் இது நம்மளோட ரெட் பேர்டு, இன்றைக்கி நல்ல பெரிய பூவை பூத்துருக்கு. அடுத்து பாருங்கள் பன்னி பீப், என்ன கலர் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் இருக்க இது வந்து ஆப்ரிகாட் கிங்கு, நேற்று பூத்தது. இது பாருங்கள் கானூன், சூப்பராக இருக்குது பாருங்கள். கானூன் சன்ஸ்டோன் இன்றைக்கி சூப்பராக பூத்துருக்கு. ஆனால் நல்லா ரெட்டாக பூக்கல, ஒரு மாதிரி ஆரஞ்சு கலராக இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து ப்ளூம் வந்து ரெட் கலராக வருதான்னு பார்ப்போம். சன்ஸ்டோன். இது பாருங்கள் சகுந்தலா, இதோட பேர் சகுந்தலா. அப்புறம் இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு பூவாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்று பூத்த சீடா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நேற்று ஒரு பீச் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் மாறி இருக்குது சீடா. பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒமியம், நல்ல பெரிய பெட்டல்ஸ், ஸ்கேல் வச்சு அளக்கலாம் போல் அந்தளவுக்கு இருக்குது பெட்டல்ஸோட லென்த்து. ஒமியம். இது பாருங்கள், இதோட பேர் வந்து பிக் ஐ. பிக் ஐ வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு யூனிக் கலரில் பூத்து இருந்துச்சு. இந்த தடவை வந்து ஒரு வித பிங்க் கலரில் இருக்குது. பிங்க்கு இல்லை, நேரில் பார்க்க லைட்டாக அந்த தக்காளி பழத்தோட உள்ளே இருக்குள்ள ஒரு கலர், அந்த கலரில் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பூத்து இருந்துச்சு. இது பாருங்கள், இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கு. சான்சாய் இதோட பேர். அப்புறம் இங்கே நாங்கள் வந்து சீமர் ஒன்று பூத்துருக்கு, ஹைடிகோ ஒன்று பூத்துருக்கு. அப்படியே யூட்டன் போட்டு வந்தோம்னா இது பாருங்கள், இதோட பேர் என்னன்னு கண்டுபிடிங்க. சோஃபியா மிட்டி. இது எனக்கு செகண்ட் டைம் ப்ளூம் ஆகிருக்கு, சோஃபியாக்கா.
அப்புறம் நம்மளோட சிட்ரிடக் 2 பூத்துருக்கு பாருங்கள், ட்வின்ஸ் பேபிஸ் சிட்ரிடக். இது நேற்று நைட்டு பூத்த சான்கர்லஸ் ஒன்று அழகாக இருக்குது. அப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா இது ஃபேண்டாவில் இன்னுமே மொட்டு இருக்குது பாருங்கள், மல்டி பெட்டல்ஸ் ஃபேண்டா. அப்புறம் சிட்ரிடக் நிறைய இருக்குது. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், நம்மளோட பிங்க் ஸ்டார் 2 பூத்துருக்கு, க்யூட்டு. இந்த பிங்க் ஸ்டார் பாருங்கள், எத்தனை தடவை பூத்தினாலும் பர்ஃபெக்ட் தான், பர்ஃபெக்ட் ப்ளூம் பிங்க் ஸ்டார். எவ்வளோ ஃபோட்டோ தான் எடுக்கிறது, அவ்வளோ ஃபோட்டோஸ் நிறைய எடுத்தாலும் திரும்ப எடுக்கணும்னு தான் தோணுது. அவ்வளோ அழகாக இருக்குது பிங்க் ஸ்டார். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், செம்ம க்யூட்டு. ட்வின் பேபிஸ் பிங்க் ஸ்டார். இன்னும் 3 மொட்டு இருக்குது. அதுதான் ஆச்சரியம். ஏன்னா ஒரே ஒரு பல்பு தான் வச்சேன், நிறைய மொட்டு விடுது பிங்க் ஸ்டார். ஒரு பல்பு தான் வச்சது. அப்புறம் இங்கே பூத்திருக்க இது வந்து நியூ வெரைட்டி. இது வந்து ஸ்மூதி பிங்க்கு. என்கிட்ட பிக்சர் இல்லை, இது இப்படி தான் பூக்குமான்னு எனக்கு தெரியல. ஸ்மூதி பிங்க் இதோட பேர். பார்ப்போம் நெக்ஸ்ட் ப்ளூம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஃபேவரட் ஒன்று, ப்ளாய் ப்ரே. என்ன கலர் பாருங்கள், நீ முக்கால்வாசி பூ 2 பூத்துருக்கு. ப்ளாய் ப்ரே சூப்பராக இருக்குது. எத்தனை பெட்டல்ஸ் பாருங்கள், 8-9 பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். 8 பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். ப்ளாய் ப்ரே என்ன கலர், சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாகவே ப்ளாய் ப்ரே தான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு பல்பு வாங்கி ஃபுல்லாக மல்டிபிள் ஆகி அதுக்கப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாகவே ப்ளாய் ப்ரே தான் வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு கேண்டிடா பூத்துருக்கு பாருங்கள், ஒன்று கண்ணுன்னு சொல்லிட்டு. எனக்கு கேண்டிடா அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் தெரியும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதில் அவ்வளோ அழகாக இருக்கும் கேண்டிடா. இது ஃபுல்லாகவே கேண்டிடாவும் இந்த நார்மலாக வளருள்ள அமர்லிலி ஸ்பீக்கர் பூன்னு சொல்லிட்டு அதுவும் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, க்யூட்டு. இன்றைக்கி ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து கேண்டிடா தான். ஏன்னா கேண்டிடா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பூத்துருக்கு. ரெயின் லில்லி நிறைய பூத்துட்ருக்கவும் அடிநியமாக கண்டுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் நம்ம கண்டுக்காமல் இருந்தாலும் அது வந்து நம்மளை கவனிக்க வச்சிடும். அந்தளவுக்கு கொத்தாக பூத்துட்ருக்கு பாருங்கள். அடிநியம் அவ்வளோ அழகாக கொத்தாக பூத்துட்ருக்கு. அடுத்தடுத்து ப்ளூம். செடி வந்து ஃப்ரீயாக இருக்கிற நாளே இல்லை பாருங்கள். சீட் பாட் பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து புதுசாக பூத்துருக்கு. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பூ பாருங்கள், இதுக்கு வந்து இன்ன வரைக்குமே நம்மளுக்கு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டுருக்கு. மாத கணக்காக புது பூக்களும் பூத்துட்டே இருக்குது, பழைய பூ மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷு பூவு. இங்கே பாருங்கள், ரெட் வெரைட்டி. எங்கே அதோட வேர் பகுதியிலேருந்து ஜஸ்ட்டு காடெக்ஸ்க்கு முன்னாடி பூத்திருக்கு ஒரு கொத்து பூவு. இது பாருங்கள், இது ஒரு ரெட் வெரைட்டி. கொத்தா பூ அடிநியம். இது பாருங்கள், நம்மளோட ரெட் ஸ்வாசிக்கம். அழகில் எந்த வித குறையும் கிடையாது அடிநியம். இங்கே பாருங்கள், ஒயிட் பாருங்கள், அப்பா சாஞ்சு போயிருக்கு வெயிட்டு தாங்காமல் பாருங்கள். ஒரு பிரான்ச்சில் எப்படியும் 10 பூக்கிட்ட இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஊண்டி வச்சு 1 மாதம் கூட இன்னும் வரல. டாய் சூப்பராக ப்ளூம் ஆகிருக்கு. அடுத்து மொட்டுக்கள் பாருங்கள். பூ வெயிட்டாக இருக்கிற பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா பூ அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறது. பிங்க்கு சுவாசிக்கம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.